மாடுகளுக்கு வந்து நம்ம தவிடு தண்ணி எல்லாம் வைக்கிறதுக்கு விவசாயி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல போய் வாங்குவாங்க. இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஐட்டம் மிக்சிங் ஆகி நம்ம கொடுக்குறோங்க. 1 லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம்லேருந்து 500 கிராம் மூடி கொடுத்துக்கலாங்க. ஆடுகளுக்கு நம்ம ஒரு 10-15 கிலோ இருக்கிற ஆடுக்கு சும்மா ஒரு கையில் நம்ம ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி எடுத்து தண்ணியில் கலந்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க. ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு 3 டன் அந்த மாதிரி தான் போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே எங்களுக்கு 10 டன் வெளியே போகிற அளவுக்கு இருக்குங்க. நல்லா பண்ணுறதுனால நல்லா போயிட்டுருக்குங்க. இந்த வீடியோ மூலியமாகவும் நம்ம டீலர்ஷிப் வந்து எதிர்பார்க்குறோங்க. நம்ம டீலர்ஷிப் தேவைப்படுறவங்க வந்து எந்த டெபாசிட்டும் கட்ட வேண்டியதில்லை. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். ஸோ 3வது முறையாக பார்த்தீங்கன்னா விஎஸ் கேட்டல் ஃபீட் பழனிக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைலேஜ் பார்த்துருந்தோம். 2வது பார்த்தீங்கன்னா சிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய முழுமையான கால்நடை தீவனம் பற்றியும் நம்மளோட அறிமுகப்படுத்தியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3வது முறையாக நம்முடைய கால்நடை தீவனத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கான புதிய தீவன வகைகளை வந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்கீங்க. ஸோ விவசாயிகளும் பண்ணையாளர்களும் எந்த விதத்துலையுமே வந்து லாபகரமாக இல்லாமல் தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக எந்தெந்த தீவனத்தை கால்நடையில் கொடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய தீவனங்களை அறிமுகப்படுத்துறீங்க. ஸோ அந்த வயசில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான தீவனம் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம விஎஸ் கேட்டல் ஃபீட் வந்து பழனியில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு அறிமுகத்தோட இந்த வீடியோ ஆரம்பிங்களா? வணக்கம் சார். நம்ம பார்த்தீங்கன்னா என் பேர் ஜெயக்குமாருங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மாவட்டத்தில் கணபதி நகருங்கிற இடத்துல நம்ம விஎஸ் கேட்டல் ஃபீட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்ம அங்கிருந்து இப்போ பேசிகிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்குது கலப்பு தீவனத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோங்க. சரிங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி அப்படின்ற ஒரு தீவனம் பார்த்துருந்தோம், முழுமையான தீவனம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்குமே இந்த கலப்பு தீவனத்துக்கும் என்ன வித்தியாசம், இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஃப்சிங்கிறது வந்து அது வேறுங்க. அதாவது என்னென்னா அது கான்சன்ட்ரேட் எல்லாமே அதில் மிக்சிங் ஆகிருக்கும். ஓகே. இப்போ அது வேறுங்க. இது கலப்பு தீவனம் போது நம்ம அடர் தீவனுக்கு போதில் நம்ம இது கொடுக்குறதுங்க. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து நம்ம தவிடு தண்ணி எல்லாம் வைக்கிறதுக்கு விவசாயி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல போய் வாங்குவாங்க. கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்டை அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக போய் ஒவ்வொன்றா வாங்கி அவங்க கொடுக்குறதுக்கும் அவங்களுக்கும் நிறைய வேஸ்ட் ஆகுங்க. 2வது ரேட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும் அவங்களுக்கு வருங்க. இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஐட்டம் மிக்சிங் ஆகி நம்ம கொடுக்குறோங்க. இப்போ மிக்சிங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் அது எப்படி போடுறாங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த கலக்கி வச்ச அந்த 18 ஐட்டத்தையும் இப்போ நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த 18 ஐட்டம் மிக்சிங் ஆனது. சரி, நம்ம உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா தீவனத்தை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கலந்தீங்க. புட்டாக இருக்கட்டும், கடலை புண்ணாக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தவிடு வகைகள் எல்லாம் மினரல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கலந்தீங்க. மொத்தம் எத்தனை கலந்துருக்கீங்க? இதில் ஒரு 18 ஐட்டம் கலந்துருக்கு. 18 ஐட்டம். ஆமாங்க. சரிங்க. என்னென்ன மாதிரியான இப்போ கால்நடை அப்படின்னா ஒவ்வொரு சத்துக்கள் தேவைப்படும், மினரல்ஸ் தேவைப்படும். நமக்கு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வேணுங்க, நமக்கு ஃபைபர் கண்டென்ட் வேணும், நமக்கு வந்து நார் சத்துக்கு எல்லாத்துக்குமே நமக்கு 4 வகையான சத்துக்களுக்கு வந்து நம்ம வேணுங்க. அந்த கால்சியம் எல்லாமே அந்த 4 வகையும் நம்ம சமைச்சீராக கொடுக்கறது தான் இப்போ இந்த கலப்பு தீவனத்தில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. எந்த கெமிக்கலும் எந்த யூரியாவும் இல்லாமல் நம்ம பண்ணுறீங்க. ஓகே. இதில் மொத்தம் 18 ஐட்டம் இருக்குங்களா? ஆமாங்க, 18 ஐட்டம். சரி, இப்போ இதை வந்து எத்தனை கிலோ பேக்கில் வந்து கொடுக்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் நம்ம 50 கிலோ பேக்கிங் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பின்னாடி பிடிச்சிட்டு இருக்கிறது பார்த்துட்டு இருக்குங்க. 50 கிலோ பேக். அது கீழே கொடுக்குறது உண்டுங்களா? இல்லைங்க, ஸ்டார்டிங்கே 50 கிலோ மட்டும்தானுங்க. 50 கிலோவுக்கு மேலே இல்லை, கம்மியாகவும் போடுறது இல்லைங்க. சரிங்க. ஒரே வெயிட் தாங்க 50 கிலோ. இந்த கலப்பு தீவனம் வந்து எவ்வளோ நாள் பண்ணுறீங்க? இப்போ இந்த கலப்பு தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாதமாக பண்ணிட்டு இருக்கோம். 6 மாதம் ஆயிடுச்சு. ஆமாங்க, நல்லா போயிட்டு இருக்குங்க. நல்ல ரிசல்ட்டுங்க. நம்ம பால் சொசைட்டியில் ஒருத்தவங்களுக்கு பாலோட தன்மையும் எஸ்என்எஃப் ஃபேட்டும் நல்லா கிடைக்குதுங்க. நம்ம அது போக நம்ம வேற தீவனம் கொடுத்துட்டு இருக்கிறத விட நம்ம தீவனமும் ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா இது கொடுக்கும்போது அவங்க மாடுகளுக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், பால் அதிகமாக கிடைக்குதுன்ட்டு நிறைய பேர் நம்மளுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கால்நடை தீவனத்தை அறிமுகப்படுத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலப்பு தீவனம் காம்பினேஷன் வந்து எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? எப்படி இதெல்லாம் 18 விதமான மூலப்பொருட்களை சேர்க்கலான்ற ஒரு ஐடியா எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சைலேஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்கே நம்ம சைலேஜ் மக்காச்சோளம் சைலேஜ் தான் பண்ணோம். அது பண்ணிட்டு இருக்கும்போது விவசாயி பார்த்தீங்கன்னா சைலேஜ் ஒரு பக்கம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடர் தீவனத்துக்கு ஒரு பக்கம் போய் எடுத்துட்டு எல்லாம் ஒவ்வொரு பக்கம் எடுக்கிறதுனால அவங்களே நம்மகிட்ட எடுக்கிற விவசாயிலே கேட்டிருந்தாங்க, ஏங்க நீங்களும் இந்த மாதிரி கலப்பு தீவனமெல்லாம் பண்ணால் நாங்கள் ஒரே இடத்துக்கு எடுத்துக்குவோம், ஒரு வண்டி கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு தேவையானது ஒரே இடத்துல இருந்தால் நல்லா இருக்குமில்லன்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. நாங்களும் மாட்டுக்கு தேவையானது பண்ணணுங்கிறது எங்கள் ஐடியாவும் இருந்தது. இப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த கலப்பு தீவனத்தை வந்து நம்ம பண்ணுறது பெருசில் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும், அது நம்ம தரமான பொருள் போட்டு பண்ணணுங்கிறது நம்மளோட இது. நம்ம ஆரம்பத்துலேயே சைலேஜும் நம்ம தரமாக கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் இருக்குங்க. விஎஸ்ங்கிற பேரில் பார்த்திங்கனாலே சைலேஜ் நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி நிறையா பக்கம்
நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கலப்பு தீவனத்துலேயும் அந்த நேமை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டு வரணுங்கிறதுனால ஒவ்வொரு பொருளையும் நம்மளாக தேடி பிடிச்சி நம்ம தரத்தை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம போட்டு பண்ணுறோங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த பக்கம் எல்லாமே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. நல்லா இருக்குன்ட்டு எல்லா விவசாயிகளும் நம்மளுக்கு நல்லா ரெஃபர் பண்ணுறாங்க. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தீவனத்தில் வந்து 18 மூலப்பொருட்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க. ஸோ இந்த தீவனத்தை வந்து எங்களுக்கு அப்படியே காட்டுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொட்டு, பருத்தி கொட்டை, சரிங்க, புண்ணாக்கு எல்லாமே நமக்கு இதில் கலந்து இருக்குங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அந்த தீவனங்க. ஓகே. இது எத்தனை நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க? ஏன்னா ஒவ்வொரு தீவனத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டியூரேஷன் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது ஈரப்பதமும் நமக்கு ஈரத்துலையும் வைக்கலைன்னா இதை நம்ம கெட்டு போகாதுங்க. இது என்ன ட்ரை ஃபீடாக தானே இருக்குது நமக்கு, அதனால கெடாதுங்க. நம்ம எடுத்துட்டு நம்ம அந்த சாக்கவே நல்லா கட்டி வச்சுக்கிட்டா போதுங்க. ஈரப்பதம் இல்லாமல் ஈரத்தில் இல்லாமல் இருந்தாலே நமக்கு நல்லா இருக்குங்க. சரிங்க. இப்போ இது வந்து கால்நடைகளுக்கு எந்த மாதிரியான கால்நடை கொடுக்கலாம், என்ன ரேஷியோவில் கொடுக்கலாம், அதை பற்றி சொல்லிடுங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 லிட்டர் பாலுக்குன்னு நம்ம கணக்கு வச்சு கொடுக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம்லேருந்து 500 கிராம் மூடி கொடுத்துக்கலாங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 400 கிராம்லேருந்து 500 கிராம் மூடி கொடுத்துக்கலாங்க. இது வந்து சரிங்க. ஆடுகளுக்கு நம்ம ஒரு 10-15 கிலோ இருக்கிற ஆடுக்கு சும்மா ஒரு கையில் நம்ம ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி எடுத்து தண்ணியில் கலந்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க. சரிங்க. ஒரு வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு வெறும் பசுந்தீவனம் மட்டும் கொடுக்கறதுக்கு பதிலாக அடர் தீவனம் கொடுத்தீங்கன்னா வந்து நல்ல சேஞ்சஸை பார்க்கலாம். நீங்களே மிக்ஸ் பண்ணுற இந்த ரேஷியோவில் வந்து கொடுக்குற ஆடுகள் இல்லை மாடுகளுக்கு எந்த மாதிரியான ஃபீட்பேக்லாம் வந்து விவசாயிகள் மத்தியில் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? இப்போ நம்ம கொடுக்குற தீவனத்தை பார்த்தீங்கன்னா மற்ற தீவனமும் நம்ம தீவனம் கொடுக்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலப்பு தீவனம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது என்னன்னா மாடுகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது. இதை வந்து விரும்பி சாப்பிட்றதுனால என்ன விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது நம்ம கலப்பு தீவனத்தினால. அதனால விவசாயிகளும் ஒருத்தருக்கு முதல்ல எடுத்தோம்னா அவரே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரெஃபர் பண்ணி அவரே நிறைய ஆளுகளை பிடிச்சி கொண்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த 6 மாசத்துல இதை நீங்க கண்கூடாவே பாத்தீங்க? ஆமாங்க. அதனால இன்னும் டெவலப் பண்ணிருக்கீங்க. நல்லா டெவலப் பண்ணி. இப்போ ஸ்டார்டிங்ல எத்தனை டன் வரைக்கும் பண்ணீங்க, இப்போ எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? இப்போ பாத்தீங்கன்னா நாங்க மாசத்துல ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு 3 டன் அந்த மாதிரி தான் போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே எங்களுக்கு 10 டன் வெளியே போற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. நல்லா பண்றதுனால நல்லா போயிட்டு இருக்கு. சரி. அப்புறம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா கால்நடை தீவனம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்க அனுப்புறத வழக்கமா வச்சிருப்பீங்க. ஸோ இந்த தீவனம் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுக்குறீங்க தமிழ்நாடு தாண்டி? இப்போ தமிழ்நாடு தாண்டி பாத்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி எல்லாமே பண்ணிட்டு இருக்குங்க. சரி. அது டிரான்ஸ்போர்ட்ல நாங்க போட்டு கொடுத்துட்றோம். ஒரு 2 மூட்டை கேட்டாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் போட்டு விட்டுருவோங்க. பல்கா எடுக்கிறவங்களுக்கு நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாங்க. சரி. இப்போ இந்த தீவனம் 50 கிலோ மூட்டை சொல்லியிருந்தீங்கல்ல, என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். 50 கிலோ இந்த மூட்டையோட ரேட் பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 1150? ஆமாங்க. இப்போ ஒரு மூட்டை வேணும் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல போடுங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுங்க? இப்போ நம்மளோட மூட்டை போக திரும்ப அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும்தான் அதிகமாகுங்க. ஒரு பேக் 150 முடி சார்ஜஸ் பண்றாங்க டிரான்ஸ்போர்ட்ல. ஓகே. அது தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ அதிகமாக வாங்கும்போது வந்து டிரான்ஸ்போர்ட் கட்டுப்படி ஆகுமா? அதிகமாக வாங்கும்போது அவங்க தனி வெஹிக்கிள் வச்சு எடுத்துக்கிட்டா கட்டுப்படி ஆகும். அப்படின்னும் போது எத்தனை மூட்டை இப்போ ஒரு சரௌண்டிங்ல இருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் சேர்ந்து வாங்கிக்கலாங்க? அப்படின்னா ஒரு வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டன் முடி போட்டுக்கலாம். ஒரு 60 பேக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் தனி வண்டி 4 பண்ணையாளர் சேர்ந்து எடுத்துக்கலாம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல கம்மியாகும். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனம் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி வந்து நம்ம லேபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ரேஷியோவில் ஒவ்வொரு லேயராக வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த கலப்பு தீவனத்தை ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி விஎஸ் கேட்டில் ஃபீட் அப்படின்னாலே சைலேஜ் வந்து முக்கியமான ஒரு விஷயமா வந்து ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அதுவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கா எப்படிங்க? சார் சைலேஜ் தான் நம்மளோட முதல் ப்ராடக்ட்டே. நம்ம விஎஸ்ல வந்து சைலேஜ் தான் நம்ம லான்ச் பண்ணோம். சரிங்க. அது நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கும்போது நல்ல பேர் கிடைச்சதுனால தான் அடுத்தடுத்து நம்ம வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கலப்பு தீவனத்துலையும் நம்ம இப்போ இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்குங்க. நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நம்ம சைலேஜ் வந்து எப்பவுமே நம்ம அது நிப்பாட்டு போகிறது அது வந்து நம்ம பசுந்தீவனத்துக்கு போதில் அது கொடுத்துக்கிறோம். அடர் தீவனத்துக்கு போதில் நம்ம கலப்பு தீவனத்தை கொடுத்துட்டு இருக்குங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆமாம். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாமா? இப்போ அதையும் பார்த்துடலாங்க. சைலேஜையும் பார்த்துடலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் மக்காச்சோள சைலேஜ். நம்ம அந்த சைலேஜ் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, பசுந்தீவனத்துக்கு பதிலாக நம்ம ஆடு மாடுகளுக்கு இது கொடுத்துட்டா நல்லா இருக்கும், பால் அதிகமாக இருக்கும், எஸ்என்எஃப் ஃபேட்டும் கூடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. சரிங்க. இந்த சைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையில் பேக் பண்ணுறோங்க. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அப்படியே லோடு வந்து நம்ம கொட்டி வச்சுருக்கோம் பார்ப்பீங்க, நமக்கு பின்னாடி தெரியுது. அது போக இந்த சைலேஜ் வந்து 2 வகையிலன்னா ஒன்று பேக்குங்க நம்ம இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது பேக்கில் நம்ம பேக் பண்ணுறதுங்க. இது 50 கிலோ பேக்கை நம்ம போட்டு
இது வந்து நம்ம பார்சலுக்கு அதுக்கெல்லாம் போடுறதுக்கு நம்ம பேக்கை தான் போட முடியுங்க. ஓகே. சில பேர் மாடு ஒரு 2 மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு பேக் தான் அதிகமாக விரும்புவாங்க. ஓகே. இதை எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம பேல் ஐட்டம் பண்ணுறோம். பேல் வந்து நம்ம இப்போ இங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் பாருங்க. நம்ம பேக்கும் பேலும் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்குங்க. சரிங்க. இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ தானே மினிமம், கம்மியும் கொடுப்பீங்களா? இல்லைங்க, ஸ்டார்டிங்கே 50 தானுங்க. 50க்கு மேலே போகாதுங்க. பேல் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து உங்களுக்கு 60 கிலோமீட்டர் 60 கிலோ முடி வருங்க. ஓ, அதையும் பார்த்துடலாமா? அது பார்த்துடலாங்க. இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா சைலேஜ் வந்து பேலில் பண்ணணும்னு, இதுதான் அந்த உருண்டையே கிடக்கிறது பேலுங்க. சரிங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேலில் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 கிலோ முடி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் ஒரு வருஷம் வச்சுக்கோன்னு நினைக்கிறவங்க இதை வச்சுக்கலாங்க. கெட்டு போகாதுங்க. ஓட்டை மட்டும் ஆகாமல் பார்த்துக்கலாங்க. சரிங்க. இது எத்தனை கிலோ பேக்குங்க இதெல்லாம்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 கிலோ முடி இருக்குங்க ஒவ்வொரு பேலு. ஓகே. இப்போ ஆனால் ப்ரைஸில் வந்து ஒரே விலை தானுங்களா? ப்ரைஸ் வந்து நம்ம பேலுக்கும் பேக்குக்கும் 50 பைசா டிஃப்ரெண்ட் இருக்குங்க. 50 பைசா. ஏன்னா அது பேக் வந்து நம்மளுக்கு காஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரேட்டு கூட வருங்க. பேல் வந்து மிஷின் பேக்கிங்கு, பேக் வந்து நமக்கு மேனுவல் பேக்கிங்கு. ஓகே. ஆளு பேக் பண்ணுறது. மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரி குவாலிட்டியான சைலேஜ். மெட்டீரியல் ரெண்டு ஒன்று தாங்க. ப்ராசஸிங் மட்டும் வேறு வேறு. ஓ, ஸோ இதெல்லாம் வந்து பிரிச்சுட்டா எப்படிங்க உடனே யூஸ் பண்ணி? இது ஓப்பன் பண்ணி இன்னும் ஒரு 3 நாளைக்கு கூட வச்சு போட்டுக்கலாங்க. பேக் வந்து ஓப்பன் பண்ணினா நம்ம ஒரு வாரத்துக்கு கூட வச்சு போட்டுக்கலாங்க. அதுக்குள்ள ஒரு இன்னர் கவர் ஒன்று இருக்கு, நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். சரி. அது வந்து நல்லாவே கட்டி வச்சுட்டோம்னா அது ஒரு வாரத்துக்கு தாங்க. இது ஓப்பன் பண்ணியாச்சுன்னா நம்ம சுற்றி வைக்க முடியாது. அது அப்படியே மூடி வைப்போம். ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ள அது காலி பண்ணிடணும். ஓகே. இப்போ வந்து ரெடியாக வந்துருக்கு, லாரி வந்துருக்கு. ஆமாங்க. என்ன ஊருக்கு போகுதுங்க? இது வந்து தஞ்சாவூர் போகுது. தஞ்சாவூருக்கு எத்தனை டன் போகுதுங்க? இது 4 டன் போகுதுங்க. 4 டன். இது ரெகுலராகவே போகுமா எப்படிங்க? அது கஸ்டமருக்கு அவருக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை 4 டன் அனுப்பிட்டு தான் இருக்குங்க. இது மாட்டு பண்ணி போகுது. ஆமாங்க. அவருக்கு ரெகுலராக கொடுத்துட்டு இருக்குங்க. சரிங்க. ரெகுலராக எந்தெந்த ஊருக்குலாம் வந்து சைலேஜுக்கான டிமாண்ட் இருக்குங்க? ரெகுலராக பார்த்தா நம்ம பார்சல் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கு போகிறோம். அது இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அதிகமாக போகுது. நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, கோவில்பட்டி, மதுரை, இதெல்லாமே நமக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாரம் ஒவ்வொருத்தருக்கும் 3 டன் 4 டன் அந்த மாதிரி ஏற்றிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. நல்லாவே இருக்குங்க. நம்ம ஏன்னா கார்ன் சைலேஜ் மட்டும் தான் பண்ணுறோம், மக்காச்சோளத்தில் மட்டும் பண்ணுறதுனால நல்ல டிமாண்ட் இருக்குங்க. சரிங்க. நான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா விஎஸ் கேட்டல் ஃபீல்டில் புதுசாக அறிமுகப்படுத்தின கலப்பு தீவனங்களை பற்றி பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட வந்து 18 வகையான மூலப்பொருட்களை மையமாக வச்சு இந்த கலப்பு தீவனம் உற்பத்தி பண்ணுறதாக சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் விஎஸ் கேட்டல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த சைலேஜை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறதுன்றதையும் சொல்லியிருந்தீங்க. எத்தனை டன் வரைக்கும் வெளியே போகுதுன்றதையும் நம்ம நேரடியாகவே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த 18 வகையான மூலப்பொருட்களை மையமாக வச்சு கொடுக்குற இந்த கலப்பு தீவனத்தை பற்றியும், ஸோ இது எப்படி வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இதில் டீலர்ஷிப் வாய்ப்பு அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்றதையும் சொல்லிட்டுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்மகிட்ட இருக்க கலப்பு தீவனம் வாங்கணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா 4 ஸ்டேட்டுக்குமே பண்ணிட்டு இருக்குங்க. தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் தெரியல நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். பார்சல் நம்ம வந்து 2 பேக்குனா கூட நம்ம சாம்பிள் கேட்டாங்கன்னா எங்கே வேணாலும் போட்டு விட்ருவோம். சரி. நம்மளோட குடோன் ரேட் இல்லாமல் அது போக டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு அதிகமாகுங்க. டிரான்ஸ்போர்ட் மட்டும் அந்த 2 பேல போட்டுவிட்டா இங்கே எடுக்கும்போது கொடுத்துக்கிட்டா போதுங்க. டீலர்ஷிப் பார்த்தோன்னா நம்ம வந்து சைலேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டைரெக்டாக தான் பண்ணோம். யாருக்கும் இது நாள் வரைக்கும் டீலர்ஷிப் கொடுக்கல. இப்போ தான் நம்ம டீலர்ஷிப் கொடுக்கலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்குங்க. நம்மளோட தீவனம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 5 ஐட்டம் இருக்கிறதுனால நம்ம டீலர்ஷிப் வெளியே கொடுக்கலான்ட்டு இப்போ கொடுத்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோ மூலியமாகவும் நம்ம டீலர்ஷிப் வந்து எதிர்பார்க்குறோங்க. நம்ம டீலர்ஷிப் தேவைப்படுறவங்க வந்து எந்த டெபாசிட்டும் கட்ட வேண்டியதில்லை. அவங்களோட பேர், அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தா போதும். ஒரு சின்ன அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுக்கணும். 2வது அக்ரிமெண்ட் பெருசுங்க. நம்ம என்னென்னா நம்ம எந்த ஏரியாவில் இருக்குமோ அந்த தாலுக்கா ஃபுல்லாக வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோங்க. அவங்களுக்கு மட்டும்தான் டீலர்ஷிப் கொடுத்துருக்கோன்னா அவங்க மட்டும்தான் இங்கே சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த ஏரியா வந்து கேட்டாங்க கூட அவங்களுக்கே நம்ம ரெஃபர் பண்ணி விட்டுருலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப்பில் ஒரே ஒரு இது என்னென்னா எடுக்கும்போது 3 டன் மட்டும் எடுக்கணுங்க. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற தீவனத்தில் எல்லாம் கலந்தும் கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரே தீவனம் வேணும்னாலும் 3 டன் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நமக்கு வந்து அந்த ஒரு இது மட்டும்தான் இருக்குங்க டீலர்ஷிப்பு. ஓகே. முன்பணம் எதுவும் தேவையில்லைங்க? முன்பணம் எதுவுமே கட்ட வேண்டியது இல்லைங்க. ஓகே. 3 டன் எடுத்தால் போதும். 3 டன் எடுத்தால் போதும். ஓகே. யார் வேணால் எந்த மாவட்டத்தில் வேணால் எடுத்துக்கலாம். எந்த மாவட்டத்துக்கும் எந்த தாலுக்காவுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்க. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க விஎஸ் கேட்டல் ஃபீல்டில். ஒவ்வொரு டைம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்துகிற வகையில் வந்து ஒவ்வொரு புது விதமான தீவனங்களை அறிமுகப்படுத்துறதாகட்டும், கால்நடைகளுக்கு எந்த தீவனம் கொடுத்தா பால் உற்பத்தி அதிகமாகும், கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலான்ற உட்பட வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்றமான தீவனங்களை வந்து உற்பத்தி பண்ணி நீங்களே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறத வந்து வழக்கமாக வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு தீவனமாக இருக்கட்டும், ஸோ கலப்பு தீவனத்தை வந்து ஒரு வணிக நோக்கத்தில் டீலர்ஷிப் எடுக்கணும்னு நான் நினைக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தீவனம் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கங்க.